ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தட் சிவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஓகே, ஸோ சிவேஜ் வாட்டரில் இருக்கக்கூட பொல்யூஷன்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து லெஸ் பொல்யூட்டிங்காக மாற்றுற கேப்பபிலிட்டிஸ் யாருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கனைசம் மட்டும்தான் இருக்குது, ரைட்? ஸோ அந்த கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஹியர் மைக்ரோப்ஸ் இன் சிவேஜ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஹியர் சிவேஜ் அப்படின்றது இஸ் எ முனிசிபல் waste water contains a large amount of organic matter and microbes, right? So here இந்த sewage water என்றது எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முனிசிபல் ரீஜியன்ஸில் டொமஸ்டிக் வேஸ்ட்டாக வெளில வரக்கூடிய ஒரு வாட்டர். ஸோ அதில் கண்டிப்பாக என்ன அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமனுடைய எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது, ரைட்? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரிசோர்ஸில் டைரெக்டாக சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட்டாக அதை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்தணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹியூமன் எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸில் நிறையவா வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து இருக்கும். இதில் சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷியஸாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சனுக்கு வந்து விப்ரியோ காலரி அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலயமா காலரா டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவருடைய எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸான ஸ்டூல் சாம்பிளில் டெஃபினட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியலுடைய லோடு வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த வாட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் ரிசோர்ஸுக்கு போகும்பொழுது அங்கேருந்து திரும்ப வந்து அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு, வாட்டர் அனிமல்ஸ், அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு இல்லை அந்த வாட்டர் யூஸ் பண்ணுற அனதர் ஒன் பர்சன்ஸுக்கு அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் இதனுடைய லோடு வந்து ஹெவியாக இருக்கும். புரோட்டோசுவான்ஸோடைய லோடாக இருக்கட்டும், பாக்டீரியாவோடைய லோடாக இருக்கட்டும், ஃபங்கஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வைரஸோடைய திங்ஸ் அதிகமாக இருப்பாங்க. கொலிஃபார்ம் ஃபேஜஸ் அப்படி சொல்லுவாங்க. ஈகோலை பாக்டீரியா எல்லாரோடைய இன்டெஸ்டினல் ட்ராக்ல இருக்கிறதுனால அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸில் இந்த ஈகோலை வந்து அதிகமாக போகும். அந்த ஈகோலையை சாப்பிட்ற வைரஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. கொலிஃபேஜஸ் சொல்லுவாங்க, கோலிஃபேஜஸ். ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசீஸ் காஸ் பண்ணுற எபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பேத்தோஜெனிக் ஆர்கானிசம் இருக்கிறதுனால இந்த வாட்டரை நம்ம டெஃபினட்டாக என்ன பண்ணி ஆகணும், ட்ரீட் பண்ணியே ஆகணும். சில டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSW அப்படி சொல்லுவாங்க. வாட் இஸ் த வேர்ட்? MSW அப்படின்னா முனிசிபல் சீவேஜ் வாட்டர், ஷார்ட்டாக சொல்லணும்னா MSW, ரைட்? ஓகே, ரைட். சில டைம்ஸ் இன்னொரு விஷயம் இருக்குது, இதுலேயே வந்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட் சொல்லுவாங்க. MSW என்ன சொல்லலாம்? முனிசிபல் சாலிட் வேஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. இஸ் இட் ரைட்? முனிசிபல் வேஸ்ட் வாட்டர் கண்டெய்ன்ஸ் தட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். எங்கேருந்து வருது? டொமஸ்டிக்லேருந்து வருது. ஸோ என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம கிச்சன் வேஸ்ட்டாக இருக்கலாம், ஓகே? ஸோ அது மட்டும் இல்லாமல் டாய்லெட் வேஸ்ட்டாக இருக்கலாம், ஓகே? ஸோ நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ண அந்த வாட்டர் தண்ணியாக இருக்கலாம், வீடு க்ளீன் பண்ண தண்ணி எல்லாமே சேர்ந்து எங்கே தான் போக போகுது? சிவேஜில் தான் போக போகுது. அப்போ அந்த சிவேஜ் வாட்டர் டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். சிவேஜ் இஸ் ட்ரீட்டட் இந்த சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், STPஸ்ன்னு சொல்லுவாங்க. STPs அப்படின்றது கொஸ்டின்ஸாக கேட்கலாம். STPs அப்படின்றது சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டு மேக் இட் இஸ் எ லெஸ் பொல்யூட்டிங், குறைவான அளவு பொல்யூஷன் பண்ணுற எபிலிட்டிஸோட இருக்கிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸோடைய ஒர்க் அப்படின்றதே சொல்கிறோம், ஓகே? ஸோ எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ பிரைமரி ட்ரீட்மெண்ட் அண்டு செகண்டரி ட்ரீட்மெண்ட். செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வேறு பேர் என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பேர். பிரைமரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரைமரி ட்ரீட்மெண்ட்ஸ். இட் இஸ் அ ஃபிசிக்கல் ரிமூவல் ஆஃப் particles. What I told, right? Physical removal of particles includes that removal of floating debris. So தண்ணி மேலே மிதந்துட்டு இருக்கிற பெரிய பெரிய பொருட்களை ரிமூவ் பண்ணுறது பை சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன்ஸ். அப்படின்னா ஒரு ஃபில்டர், ஸோ அதுக்கப்புறமா தண்ணி வருது, திரும்ப ஒரு ஃபில்டர், திரும்ப ஒரு ஃபில்டர். இப்போ இந்த ஃபில்டர்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜாக ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. இஸ் இட் சீக்வென்ஷியல் ஃபில்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு. இஸ் இட்ஸ் இமேஜின் 1 2 3 4 5 6 அந்த மாதிரி. ஸோ ரிமூவல் ஆஃப் கிரிட். கிரிட் அப்படின்றது சாயில் இருக்கும் ப்ளஸ் ஸ்மால் பெபிள்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன அந்த கற்கள், துகள்கள் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பை செடிமெண்டேஷன். நெக்ஸ்ட் என் கொண்டு சேர்க்க போகிற செடிமெண்டேஷன் சேம்பர்ஸ், ஓகே? வாட் இஸ் தட்? செடிமெண்டேஷன் சேம்பர்ஸ். ஸோ இதில் என்ன இருக்கும்? பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லேருந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஃபில்டர் பண்ணிட போகிறாங்க. கிரிட் அண்டு செடிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் டேங்க் என்னது? Sedimentation tank. What is the role? So is it going to be first one is na sequential filtrations அப்படி சொல்லுவாங்க. இது sieving அப்படி சொல்லுவாங்க. sieving அப்படின்றது is it going to be filtering அப்படின்னு அர்த்தம். sieve filtrations. Next. So here next one treatment is na secondary treatments. Secondary treatment தான் ரொம்ப முக்கியம், right? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்லேயே வடிகட்டப்பட்ட பின்னர் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணிக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எஃப்ளூவெண்ட். வாட் இஸ் த நேம்? எஃப்ளூவெண்ட் அப்படி சொல்ல போகிறோம். அந்த எஃப்ளூவெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஏன் சார் அப்படின்னா நீங்கள் இப்போ அந்த லார்ஜாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை
ஃபில்ட்ரேஷன் வச்சு எடுத்துட்டீங்க. ஸோ ஏதாவது பிளாஸ்டிக், பேப்பர்ஸ், தெர்மாக்கோல் அந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணியில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஃபில்டர் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து செடிமெண்டேஷன் டேங்க் கொடுக்குறோம். நான் சொல்கிறோம் செடிமெண்டேஷன் டேங்க். செடிமெண்டேஷன் டேங்க்ல சின்ன சின்ன கற்கள் அந்த மாதிரியான மணல் துகள்கள் அதெல்லாம் கீழே தங்கிடுமா? ஏதாவது ஒரு வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் அதுக்குள்ளே போச்சுன்னா அது என்ன ஆயிரும், கீழே டெபாசிட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த தண்ணியை மட்டும் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறோம். இது எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ப்ராசஸ் கம்போஸ்டிங் அப்படின்ற ப்ராசஸ், இல்லை அந்த டெபாசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அனதர் ஒன் லேண்ட் ஃபில்லிங் அது மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குது, அது கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட்டோடைய எஃப்ளூவெண்ட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்டரி ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, ஸோ பிரைமரி எஃப்ளூவெண்ட் இஸ் பாஸ்ட் இன்டு லார்ஜ் ஏரேஷன் டேங்க். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் டேங்க் என்னது, ஏரேஷன் டேங்க். ஏரேஷன் டேங்க் என்ன பண்ணும், காற்றோட்டம் கொடுத்துட்டே இருக்கும் அண்டு கான்ஸ்டன்ட்லி எஜிடேட்டட். வாட் இஸ் இட், கான்ஸ்டன்ட்லி எஜிடேட்டட். This is the aeration tank. It is going to be rotated. These rotations will causes that some things. Aerations நல்லா கொடுப்பாங்க, right? This allows the vigorous growth of useful aerobic microbes into flax. Flax வந்து கொஸ்டின்மா, நீட் கொஸ்டின். Flax அப்படின்றது bacteria associated with the fungal filaments to form the mesh-like structures. This is one, right? Okay, mesh-like structures. யார் யார் இருக்காங்க, ஒருத்தர் பேர் வந்து ஃபங்கஸ், இன்னொருத்தங்க பேர் வந்து பாக்டீரியா. யார் யார் கூட ஜாயின் பண்ணிடுறாங்க, பாக்டீரியா வந்து ஃபங்கஸ் உடைய த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரான மைசீலியத்து கூட மாறிது. ஐஃபியெல்லாம் ஒன்றா சேர்ந்ததை நம்ம சொல்கிறோம் மைசீலியம் சொல்கிறோம். அந்த மைசீலியத்து கூட யார் வந்து அட்டாச் ஆகிறது, பாக்டீரியா. இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ளாக் அப்படி சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஃப்ளாக். ஓகே, எஃப்ளூவெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஏரேஷன் டேங்க்ல கொடுக்கும்போது எனக்கு என்ன உருவாகுது, ஃப்ளாக் வந்து உருவாகுது. These microbes consume the organic matter in the effluent. This reduces the BOD, is known as biological oxygen demand. Right? Okay. So இப்போ தண்ணியில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், வாட் இஸ் இட், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இதை என்ன பண்ணணும், நம்ம பிரேக் டவுன் பண்ணணும். அப்படியே எடுத்துமே கொடுத்தோம்னா அந்த தண்ணினா மாறிடும், யூட்ரோபிகேஷனாக மாறி ஆல்கல் ப்ளூம் வந்து ஆல்கல் அவருடைய ப்ளூமால வாட்டர் வந்து என்ன ஆயிரும், பொல்யூட் ஆயிரும், ஃபிஷ்லாம் வந்து இறந்து போயிடும். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆர்கானிக் மேட்டரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டீகம்போஸ் பண்ணணும். யார் பண்ண போறா, மைக்ரோ ஆர்கானிசம் பண்ணுறாங்க. எப்படி பண்ண போகிறாங்க, ஃப்ளாக் மூலிமா பண்ணுறாங்க. ஃப்ளாக்ன்றது என்ன, மைசீலியம் அலாங் வித் பாக்டீரியல் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ பிஓடினா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ இப்போ பிஓடி இஸ் எட் பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் ஆர் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. சில டைம் ஷார்ட்டாக சொல்லும்போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க, பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இப்போ நம்ம எந்த டேங்க்ல இருக்கோம், ஏரேஷன் டேங்க்ல தான் இந்த எஃப்ளூவெண்ட்டை போட்டு வச்சிருக்கோம், சரியா? ரைட், அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் consumed by bacteria to oxidize all the organic matter in 1 liter of water. Questions வரலாமா, நீட் கொஸ்டின்ஸ். ஸோ பிஓடின்றது என்னது, 1 லிட்டர் தண்ணியில் டிசால்வ் ஆகிருக்கிற எல்லா ஆர்கானிக் மெட்டீரியல்ஸையும் டீகம்போஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஆக்சிஜனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிஓடி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், பிஓடி. ஓகே, ரைட். ஹியர் இட் இஸ் மெஷர் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் ப்ரெசன்ட் இன் த வாட்டர். இப்போ நீங்கள் பிஓடி அதிகமாகுது அப்படின்னா அதனுடைய பொல்யூட்டிங் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இன்டைரக்டாக அந்த தண்ணி வந்து பொல்யூட்டடாக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் என்னது, பிஓடி. இஸ் இட் கோயிங் டு பி தட் இண்டிகேட்டர் ஆஃப் தட் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எங்கே இது அப்ளிகபிளாக இருக்காதுன்னு ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க. என்னது, எந்த வாட்டர் எந்த எஃப்ளூவெண்ட்டுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எஃப்ளூவெண்ட்லாம் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் வச்சுருவாங்க. என்னது, இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் ஹைட்ரோ கார்பன் இண்டஸ்ட்ரீஸ், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியதை என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஆர்கானிக் காம்போனன்ஸை கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணணும், டெஃபினட்டாக உங்களால் பிஓடியை மெஷர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் பிஓடி வந்து இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டு வேண்டியதான். கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரைட்? ஓகே, முனிசிபல் சிவேஜ் வாட்டராக இருக்கலாம், டைரி இண்டஸ்ட்ரீஸ்னு கொடுக்கலாம், ரைட்? ஓகே, ஸ்மால் ஸ்கேல் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஃபைனல் ஒன் தே வில் கிவ் தட் ஒன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ். பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியாது, உங்களால் பிஓடி கண்டுபிடிக்க முடியாது. பிஓடினா என்னது, அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். எவ்வளோ, அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் required by microorganism to utilize all the organic components present in the 1 liter of water. What is the water here? Sewage water. Sewage waterல இருந்து எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையும் கன்சியூம் பண்றதுக்கான தேவைப்படுற ஆக்சிஜன் 1 லிட்டர்ல. நெக்ஸ்ட், the effluent is then passed into the settling tank where the bacterial flux are sediment. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபில்ட்ரேஷன், செகண்ட் ஒன் வந்து செடிமெண்டேஷன், தேர்ட் ஒன் வந்து ஏரேஷன் டேங்க், ஃபோர்த் ஒன் ஒன்ஸ் அகைன் இட் இஸ் நோன் அஸ் செட்லிங் டேங்க். வாட் இஸ் அ டேங்க்? செட்லிங் டேங்க். This is an aeration tank, right?
has been going for the settling tank. So where the flocks are sediment, this sediment is called activated sludge. இந்த செடிமெண்ட்டுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க, ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ். யாரை தான் நம்ம வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ் சொல்ல போறோம், ஃபிளாக்ஸ். ஃபிளாக்ஸ்னா யாரு, ஃபங்கல் ப்ளஸ் பாக்டீரியா. ஓகே, so a small part of that activated sludge is pumped back into the aeration tank to serve as an inoculum. இப்போ எப்படி வந்து கர்ட் வந்து மில்க்கு கொஞ்சம் கொடுத்து மில்கை திரும்ப கர்டா மாத்திரம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான், ரைட். ஸோ ஏரேஷன் டேங்க்ல எனக்கு ஃபிளாக் வேணும், எஸ் ஆர் நோ, எஸ். இது என்ன பண்ணிட்டேன், ஏரேஷன் டேங்க்லேருந்து அந்த ஃபிளாக்கை எடுத்து போய் செடிமெண்டேஷன் டேங்க்கு கொடுத்தாச்சு. இப்போ திரும்ப வாட்டர் வருமா, எஃப்ளூவன்ட் டேங்க் வரும், எஃப்ளூவன்ட் வரும் இல்லையா, எங்கேருந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட்லேருந்து வந்த எஃப்ளூவன்ட்டை திரும்ப இங்கேருந்து என்ன கொடுக்க போகிறோம், ஃபிளாக் கொடுக்க போகிறோம். இந்த ஃபிளாக் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணும், திரும்ப இனாகுலமாக ஆக்ட் பண்ணி அந்த வாட்டரை சீக்கிரமாக டீகம்போஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எடுத்துக்குவாங்க, வாட்டரை பியூரிஃபை பண்ணுவாங்க. ஓகே, ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ்னா தெரிஞ்சுக்கணும், இனாகுலம்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். This is a aeration tank, right? This is a final settling tank. So this is activated sludge is that. This activated sludge has been pumped to this once again. The effluent என்றது primary treatment இருந்து வருது. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதில் வந்து ஏரேஷன் டேங்க் திரும்ப ஃபிளாக் ஃபார்ம் பண்ணுவாங்க. இதே திரும்ப எங்கே கொடுக்க போகிறோம், செட்டிங் டேங்க். கீழே தங்கிறது யார், ஃபிளாக். ஓகே, கொஞ்சமாக எடுத்து வந்து கொடுக்குறோம், அதனால இதுக்கு பேர் வந்து இனாகுலம் சொல்கிறோம். இது கீழே தங்குறவங்க பேர் வந்து ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ், செயல்படுத்தப்பட்ட கசடுன்னு சொல்லுவாங்க. எஃப்ளூவன்ட்னா இஸ் இட் கோயிங் டு பி வாட்டர் லைக் சப்ஸ்டன்சஸ், இஸ் இட் திரவ நிலையில் இருப்பாங்க எஃப்ளூவன்ஸ். ஓகே, ஸ்லெட்ஜ் அப்படின்றது கீழே தங்கியிருப்பாங்க, கசடு அப்படி சொல்லுவாங்க. கலங்கள், எஃப்ளூவன்ட்னா கலங்கள், தண்ணி கலங்களாக வருது, அதை செட்டிலிங் பண்ணிடுறோம். கீழே தங்கிறதுக்கு பேர் வந்து கசடு. ஓகே, நெக்ஸ்ட். So the remaining sludge is pumped into the large tanks called that anaerobic sludge digester. பேர் என்ன வச்சுறாங்க, anaerobic sludge digester. ஸோ கீழே தங்கியிருக்கிறது எல்லாம் யாருமா, ஃபங்கல் காலனிஸ் அண்ட் தென் அதனுடைய செடிமெண்டேஷன் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை டீகம்போஸ் பண்ணப்பட்ட எல்லா பொருளும் கீழே தங்கியிருந்தாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு எங்கே கொடுக்க போகிறோம், anaerobic sludge digester. வாட் இஸ் அ டைஜஸ்டர், anaerobic sludge digester. அப்போ என்ன இருக்காது, ஆக்சிஜன் வந்து இருக்காது. Here some anaerobic bacteria digest the bacteria and fungi in the sludge by producing the gases like methane, sulfur, hydrogen sulfide and carbon dioxide. Need to questions. Anaerobic sludge digesterல ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ஆகிற கேஸஸ் பேர் கேட்பாங்க. CH4, H2S and CO2. என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுறோம், அனரோபிக் ஆர்கானிஸை யூஸ் பண்ணுறோம். யாரை கில் பண்ண போகிறோம், ஏரோபிக் பாக்டீரியாவை. ஆல்ரெடி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை பயன்படுத்திச்சு. திரும்ப இந்த பாக்டீரியா திரும்ப எங்கே கொடுக்கக்கூடாது, வாட்டர் ரிசோர்ஸில் கொடுத்துடக்கூடாது. அப்போ அதையும் நான் கில் பண்ணணும். என்ன டெக்னாலஜி, anaerobic sludge digesting technology. ஓகே, நெக்ஸ்ட். தீஸ் கேஸஸ் ஃபார்ம் த பயோகேஸ். பயோகேஸ் யூ நோ தட், CH4 மீத்தேன் வந்து அதிகமான பயோகேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ த எஃப்ளூவன்ட் இஸ் ரிலீஸ்ட் இன் டு த நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் லைக் ரிவர்ஸ் அண்ட் த ஸ்ட்ரீம்ஸ். அப்போ மிச்சம் இருந்துச்சு இல்லையா, செடிமெண்டேஷன் டேங்க்லேருந்து தண்ணி மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே கொடுக்குறோம், வாட்டர் ரிசோர்ஸஸ் கொடுக்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாம் வளர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் டிசால்வ் பண்ணிடுச்சா, அந்த ஸ்லெட்ஜ் எடுத்து போய் அனரோபிக் ஸ்லெட்ஜ் டைஜஸ்டரில் போட்டோமா, அங்கேருந்த பாக்டீரியா ஏரோபிக் பாக்டீரியாவும் ஃபங்கஸும் செத்து போச்சா, அதுலேருந்து எனக்கு பயோகேஸ் வந்துச்சா, அந்த பயோகேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குக்கிங் பர்பஸஸ் ஆர் எனி அதர் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோமா. திரும்ப இந்த எஃப்ளூவன்ட் எடுத்துகிட்டு போய் எங்கே கொடுக்க போகிறோம், வாட்டர் ரிசோர்ஸில் கொடுக்குறோம். இப்போ இந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, சிவேஜ் வாட்டரு லெஸ் பொல்யூட்டிங்காக மாறிடுச்சு. This is that overview. Secondary treatment is otherwise known as biological treatment. இங்கே தான் வந்து பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரைமரி எஃப்ளூவன்ட் வருது, ரைட். ஸோ ஏரேஷன் டேங்க்கு கொண்டு போய் கொடுக்குறோம், கான்ஸ்டன்ட் அஜிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். ஏரோபிக் பாக்டீரியா இந்த ஃபிளாக்ஸ் கன்சியூம் த ஆர்கானிக் மேட்டர். பிஓடினா ஆகுது, இப்போ குறையுது. பிஓடி இஸ் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா ஹியர் திரும்ப என்ன பண்ணுறோம், அனரோபிக் ஸ்லெட்ஜ் டைஜஸ்டர்னு சொல்லக்கூடும், ரைட். ஓகே, எஃப்ளூவன்ட் செட்டிலிங் டேங்க்கு போது நேச்சுரல் வாட்டர் பாடிஸுக்கு போயிடுவாங்க. இதுலேருந்து பிஓடி ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா அந்த எஃப்ளூவன்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறோம், நேச்சுரல் வாட்டர் பாடிஸ் கொடுத்துட்றோம். ஸோ இந்த ஃபிளாக் செடிமெண்டேஷன் ஆக்டிவேட்டட் ஸ்லெட்ஜ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் திரும்ப எடுத்துகிட்டு போயிட்டு ஏரேஷன் டேங்க் கொடுத்துட்றோம். இதுலேருந்து வரக்கூடிய எடுத்துகிட்டு போயிட்டு அனரோபிக் ஸ்லெட்ஜ் டைஜஸ்டரில் போடுறோம். அனரோபிக் பாக்டீரியா டைஜஸ்ட் ஸ்லெட்ஜ் அண்ட் தென் தெல் த ஃபார்மேஷன் ஆஃப் பயோகேஸ். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, CH4, H2S + CO2. ஆனால் பியூர் பயோகேஸ் வரும்போது அங்கே வரும்போது வாட்டர் வருவாங்க, H2S வராது, H2O வருவாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் தான் பார்க்கவே போகிறோம், மீத்தேன் கேஸ், பயோகேஸ் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, இது வந்து சிவேஜ் வாட்டருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கான ஃப்ளோ சார்ட் ஃபார் த செகண்டரி ட்ரீட்மெண்ட், அதர்வைஸ் நோன் அஸ் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்.
ரைட். ஸோ ஹியர் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் சிவேஜ் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக்ஸ் வந்து யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் டு த ஹியூமன் கைண்ட்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் கொஷின்ஸ் வரலாமா? என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகம் கங்கா செயல் திட்டம், யமுனா செயல் திட்டம் தமிழில் சொல்லுவாங்க. கங்கா ஆக்ஷன் பிளான் அண்ட் யமுனா ஆக்ஷன் பிளான்ஸ் டு சேவ் ஃப்ரம் த வாட்டர் பொல்யூஷன்ஸ். ஸோ இந்த தண்ணி வந்து பொல்யூஷன் ஆகிறதுலேருந்து தடுக்கிறதுக்காக என்ன திட்டம் கொண்டு வந்திருக்காங்க? கங்கா ஆக்ஷன் பிளான்ஸ் as well as யமுனா ஆக்ஷன் பிளான். யார் கொண்டு வந்தது? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை வந்து செய்கிறாங்க. ஓகே, ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரை வந்து லெஸ் பொல்யூட்டிங்காக மாற்றுறது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து நிறையவா வந்து சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. ரெண்டு விஷயம் தான் இதனுடைய ஆக்ஷன்ஸோடைய திட்டம். ஸோ உலகத்தில் எத்தனை டெக்னாலஜி வளர்ந்தாலும் மைக்ரோ ஆர்கனைசேஷன் தவிர வேறு யாராலும் என்ன பண்ண முடியல? சீவேஜ் வாட்டரை சுத்திகரிக்க முடியவில்லை, ட்ரீட்மெண்ட் பண்ண முடியவில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மைக்ரோப்ஸ் இன் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் பயோகேஸ். பயோகேஸ் இஸ் நத்திங் பட் மீத்தேன். ஓகே, கோபர் கேஸ்ன்னு சொல்ல போகிறாங்க. ரைட், கவுடங்லேருந்து யூஸ் பண்ணுறதுனால அது பேர் கோபர் கேஸ் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஓகே, ஸோ பயோகேஸ் இஸ் இட் ரைட் மிக்சர் ஆஃப் கேஸஸ் மெயின்லி மீத்தேன். வேறு யாரெல்லாம் இருக்கலாம்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இஸ் இட் கோயிங் டு பி CH4 H2S CO2 சொல்லலாம். இங்கே சொல்லும்போது CO2 H2 as well as CH4. ரைட், ஹியர் produced by the microbes such as methanogens. Methanogens is coming under that Archaebacteria. What is it? Archaebacteria. Extreme conditions la survive ஆகிற பாக்டீரியா பேர்ல நம்ம என்ன வைக்கிறோம்? Archaebacteria அப்படின்னு வைக்கிறோம். ஓகே, ஸோ methanogens grow anaerobically on cellulosic material. என்ன மெட்டீரியல் மேலே வளர போகிறாங்க? அனரோபிக் மெட்டீரியல். யார் வளர்றாங்க? செல்லுலோலைட்டிக் பாக்டீரியாஸ். வாட் இஸ் இட்? செல்லுலோலைட்டிக் பாக்டீரியா produces methane along with carbon dioxide and water. So example is methanobacterium. மெத்தனோகாக்கஸ் இருக்குது, மெத்தனோபாக்டர் இருக்குது, மெத்தனோஸ்பைரலம் இருக்குது, நிறைய பாக்டீரியா இருக்குது. பட் இன்செக்ட்ல இஸ் இட் ரைட்? மெத்தனோபாக்டீரியம் இஸ் ஓகே. ஸோ மெத்தனோபாக்டீரியம் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் methanogens which is going to produce the methane gas. So methane gas consists of different types of mixture of gases, especially that predominant yaare methane, CH4 plus CO2 plus H2 is depending upon the conditions. Sewage water அப்படின்னா நீங்கள் H2S சேர்த்துக்கணும். நார்மல் செல்லுலோலைட்டிக் வேஸ்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா H2 மட்டும் தான் போடணும். ஓகே, திஸ் ஆர் டிஃபரன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மெத்தனோபாக்டீரியம் இஸ் ஃபவுண்ட் இன் த அனரோபிக் ஸ்லட்ஜி அண்ட் ரூமென் ஆஃப் கேட்டில்ஸ். ஸோ நீட்டு கொஸ்டின்ஸில் கேட்பாங்க எந்த இடத்துல நீங்கள் அதிகமாக வந்து மெத்தனோஜென்ஸை பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்று பயோகேஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுற சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, செகண்டரி ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அனரோபிக் ஸ்லட்ஜ் டைஜஸ்டார் அங்கே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ரூமென் கேட்டில்ஸோடைய டைஜஸ்ட் சிஸ்டத்தில் இருப்பாங்க. ரூமினன்ட் கேட்டில்ஸ் அப்படின்னா ரூமினன்ஸ்னா அசைப்படுறவங்க, சாப்பாடு சாப்பிட்ருவாங்க, திரும்ப அந்த சாப்பாடை வெளியே எடுக்க வச்சு திரும்ப வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வாட் இஸ் இட் ஃபார் தட்? செல்லுலோஸ் டைஜஷன்ஸ். Cellulose is a homopolysaccharide, is made up of glucose which is going to predominantly present in the plant. தாவரத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட்ஸில் இதுவுமே ஒன்று. செல்வால், பிளான்ட் செல்வால் எதனால் ஆனது? செல்லுலோஸால் ஆனது. ஓகே, பயோகேஸ் யூஸ் டு ஃபார் குக்கிங் அண்ட் லைட்டிங். எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் பண்ணுறதுக்கும் லைட்டிங் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த பயோகேஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். சமைக்கிறதுக்கு, லைட் ஏதாவது பேர்ன் பண்ணி லைட் பண்ணுற இருக்கிறதுக்கு. ஸோ கேட்டில் டங் இஸ் நத்திங் பட் கவு டங், கோபர் contains these bacteria. So the dung is used to produce a biogas. அதனால அது என்ன பேர் வச்சிருக்கேன்? கோபர் கேஸ். What is the gas? கோபார் கேஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ பயோகேஸ் பிளான்ட்ஸில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் சார்? எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்? இஸ் இட் ரைட்? காங்கிரீட்டால் கட்டலாம். ஓகே, ஸோ ஹியர் 10 to 15 feet டீப் ஆழம் இருக்கணும். 10லேருந்து 15 அடி ஆழத்தில் இருக்கணும். டு கலெக்ட் த பயோ வேஸ்ட் அண்ட் ஸ்லரி ஆஃப் டங். ஸ்லரி அப்படின்னா சாண கரைசல் அப்படி சொல்லுவாங்க. இந்த கவுடங்கை கரைச்சி அதில் ஊற்றுறோம். A floating cover is placed over the slurry which keeps on rising as the biogas is produced. So this is right gas. Is it going to floating materials ஒன்று வைக்க போகிறோம்? ரைட், floating things. This is that floating things. Okay, right. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் ப்ரொடக்ஷன் ஆக மேலே மிதந்துட்டு வரும். மேலே வர இந்த கேஸும் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட். ஸோ எத்தனை அடி இருக்கணும்? 10லேருந்து 15 அடி இருக்கணும். சிமெண்ட் காங்க்ரீட்
டேங்க் கட்டலாம், கான்கிரீட் டேங்க், சிமெண்ட் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். தீஸ் ஆர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். Okay, so next one is outlet. Outlet is nothing but gas production ஆச்சுன்னா அது திரும்ப எடுத்துட்டு வர்றது outlet to supply the biogas, right? Okay, this is that outlet. Next, outlet to remove the spent slurry. பயன்படுத்தப்பட்ட slurry அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் ஸ்லெட்ஜின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஓகே, யூஸ்ட் அஸ் ஏ ஃபெர்டிலைசர். இந்த ஸ்லெட்ஜை நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட், இது வந்து ஒரு பயோகேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? பயோகேஸ் பிளான்ட். வாட் இஸ் இட்? பயோகேஸ் பிளான்ட், ரைட்? ஸோ ஹியர் டங் இருக்கு, வி ஆர் மிக்சிங் த வாட்டர் அண்ட் இட் வில் பி கோஸ் டு லைக் திஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்? அனரோபிக் கண்டிஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறோம். அப்போது இந்த கவுடங்கில் யார் இருக்காங்க? மெத்தனோஜன். மெத்தனோஜன் என்ன பண்ணும்? செல்லுலோஸை வந்து பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிப்பாங்க. செல்லுலோஸை பிரேக் டவுன் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ரொடக்ஷன் ஆகுது? CH4 உற்பத்தி ஆகுது, CO2 உற்பத்தி ஆகுது, H2 உற்பத்தி ஆகுது. இது எல்லாத்தையும் காமனாக நம்ம என்ன சொல்கிறோம்? பயோகேஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடும். ஓகே, ரைட்? திஸ் அ கேஸ் ஹோல்டர். கொஷின்ஸ் கேட்கலாம், இது என்ன அப்படின்றது. இது ஸ்லெட்ஜி. ஸ்லெட்ஜி இஸ் நத்திங் பட் த ஸ்பெண்ட். இங்கேருந்து எல்லாத்தையும் கரைச்சி எல்லாத்தையும் ஃபர்மெண்டேஷன் பண்ணதுக்கு அப்புறமா மிச்சம் மீதி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்பெண்ட் ஸ்லர்ரி அப்படி சொல்லுவோம். நாட் இஸ் இட்? ஸ்பெண்ட் ஸ்லர்ரி. இதை போய் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் நடந்திருக்குன்னா, இன்னொரு கவுடங்கு காட்டில் வளர்த்தோம்னா நம்ம கவுடங் கிடைக்க போகுது ரூரல் ரீஜன்ஸில். ஸோ இதை நம்ம கவுடங்கை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால இது ரினியூவபிள் ரிசோர்ஸ்னு சொல்லலாம். எதை டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை? எல்பிஜியை டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை, ரைட்? ஸோ திரும்ப நம்ம மாடு வளர்க்க நமக்கு அதிகமாக கவுடங் கிடைச்சிட்டே இருக்கும் போது அந்த கவுடங்கை நம்ம போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can produce a more amount of biogas. Indian Agricultural Research Institute. What is it? Indian Agricultural Research Institute, IARI அப்படி சொல்லுவாங்க. IARI. ஸோ அண்டு காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன், KVIC. நீட் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க ஃபுல் ஃபார்ம். IARI அப்படின்னா என்ன? KVICனா என்ன? IARIன்னா என்ன அர்த்தம்? இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்கிறோம். KVIC அப்படின்னா காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டெவலப்ட் த டெக்னாலஜி ஆஃப் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. தே ஆர் ப்ரொமோட்டிங் தட் ஒன். அதிகமாக நீங்கள் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணுறாங்க. சைமல்டேனியஸ்லி இவங்க வந்து என்ன பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறாங்க. இஸ் இட் ரைட்? ஃபண்ட் கொடுக்குறாங்க. வில்லேஜில் நீங்கள் இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பயோகேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சூட்டபிள் பிளேசஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜஸ் ஏரியா தான். ஏன் சார் அப்படின்னா வில்லேஜில் தான் எனக்கு என்ன அதிகமாக இருக்கணும்? கேட்டில்ஸ் அதிகமாக இருக்கும். கேட்டில்ஸ் அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன அதிகமாக கிடைக்கும்? கவுடங் அதிகமாக கிடைக்கும். கவுடங் கிடைச்சா டெஃபினட்டாக நம்ம என்ன ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம்? பயோகேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். யாரும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை, எல்பிஜி கேஸை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ மைக்ரோப்ஸ் ஹேஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், ரைட்? ஓகே, ஸோ நம்ம ஒரு கிராப் கல்டிவேட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே மாடி தோட்டம் வளர்க்குறீங்க அப்படின்னா அப்போ அதில் நிறைய இன்செக்ட்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. வாட் இஸ் இட்? இன்செக்ட்ஸ், பெஸ்ட். ஸோ இப்போ பெஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜூரிஸ் காஸ் பண்ணுறது, ஸ்பாயிலேஜ் காஸ் பண்ணாக்கா அவங்க பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? பெஸ்ட். ஸோ அப்போ அந்த பெஸ்ட்டை கட்டுப்படுத்தணுமா சார்? டெஃபினட்டாக கட்டுப்படுத்தணும். எப்படி கட்டுப்படுத்தணும்? ஆர்கானிக்காக கட்டுப்படுத்தணும். இன்னும் நம்ம நிறைய வந்து கெமிக்கல் திங்ஸை போக எல்லாமே பொல்யூஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் மட்டும் கண்டாமினேட் ஆகிறது இல்லை, காற்றும் கண்டாமினேட் ஆகும். ஏர் பொல்யூஷன் ஏற்படுமா? மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் வந்து தண்ணியில் கரைஞ்சி தண்ணியில் போகுமா? இப்போ தண்ணி ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த தண்ணி ஊறி மண்ணில் போகுமா? மண்ணும் ஸ்பாயில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இமேஜின் பண்ணுங்கள், ஒரு பூச்சி கொள்றதுக்கு நீங்கள் எத்தனை பேரை ஸ்பாயில் பண்ணுறீங்க? ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஸ்பாயில்டு. எஸ்பெஷலி தட் ஏர் பொல்யூஷன் ஏற்படுது, வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுது, சாயில் பொல்யூஷன் ஏற்படுது. அதை சாப்பிட்ற நமக்கும் ப்ராப்ளமேட்டிக்காக வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பயாலஜிக்கல் மெத்தட்ஸுக்கு போகணும். பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பயோ பெஸ்டிசைட், பயோ ஃபர்டிலைசர், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ ஹியர் மைக்ரோப்ஸ் ஹஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். Biocontrol is a use of biological methods for controlling the plant diseases and pests. தாவரத்தில் ஏற்படுற நோய்கள் மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு யாரை பயன்படுத்த போகிறோம்? பயாலஜிக்கல் திங்ஸை பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுதானால தான் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கு? பயாலஜிக்கல் மெத்தட்ஸ்னே பேர். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள், லேடி பேர்ட் பீட்டில். வாட் இஸ் இட்? லேடி பேர்ட் எதை கட்டுப்படுத்துது? பீட்டில்ஸை வந்து கட்டுப்படுத்துது, ரைட்? கண்ட்ரோல்ஸ் த அஃபிட்ஸ்.
டிராகன் ஃப்ளைஸ் கண்ட்ரோல் த மஸ்கிட்டோஸ். டிராகன் ஃப்ளை எதை கட்டுப்படுத்துது? மஸ்கிட்டோஸை. லேடி பர்ட் பீட்டில் எதை கட்டுப்படுத்துது? அஃபிட்ஸ். அஃபிட்ஸ்ன்றது தாவரத்தில் ஏற்படுத்தக்கூடிய சின்ன சின்ன டிசீஸ் காஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸ். மஸ்கிட்டோ பற்றி உங்களுக்கே தெரியும். இஸ் இட் வெரி டேஞ்சரஸ் டு தட் ஹியூமன் பாப்புலேஷன். It can causes that dengue, chikungunya, malaria, filaria, etc. is going to be caused by the mosquito, right? The mosquito can be controlled by the dragonfly. These are types of biological things. So here aphids என்றது இந்த இலைகள்லாம் வந்து குட்டி குட்டியான பூச்சிகள் இருக்கும், குட்டியா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பயன்படுத்தணும்? லேடி பேர்ட் பீடில். வாட் இஸ் அ பேர்ட்? லேடி பேர்ட் பீடில். திஸ் இஸ் அ லேடி பேர்ட் பீடில். கருப்பாக புள்ளியாக இருக்கிறாங்க. இந்த வண்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அஃபிட்ஸை கட்டுப்படுத்த போகிறோம். டிராகன் ஃப்ளைஸ் பயன்படுத்தி எதை கட்டுப்படுத்த போகிறோம்? மஸ்கிட்டோஸை கட்டுப்படுத்த போகிறோம். ஸோ இந்த லெசன் முழுக்க எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டைட்ஸ் கில் போத் யூஸ்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம் அண்ட் காஸ் த பொல்யூஷன். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டிங்க அப்படின்னா, கெமிக்கல் பெஸ்டிசைட் போட்டிங்க அப்படின்னா நார்மல் ஆர்கானிசமும் செத்து போயிடும், டிசீஸ் காஸ் பண்ணுற ஆர்கானிசம் செத்து போயிடும். இப்போ நார்மல் ஆர்கானிசம் என்ன பண்ணிருக்கலாம்? சாயிலோடைய ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இருந்திருக்கலாம். ஓகே, அதுலேருந்து பாலினேஷன்ஸ் பண்ணுறதுக்காக இருந்திருக்கலாம் அந்த இன்செக்ட்ஸ், ரைட்? ஓகே, நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹனீஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பேர்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ளைஸ் வந்திருக்கு, இல்லை பேர்ட்ஸ் வந்திருக்கு. யூ ஸ்ப்ரே தட் கெமிக்கல்ஸ் அண்ட் இட் வில் பி டை. ஸோ பாலினேஷன் இஸ் கோயிங் டு பி நாட் ஹேப்பன்ஸ். ஸோ இட் வில் காசஸ் தட் ஈல்டு ப்ரொடக்ஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட்? ஸோ ஒன் காஸ் த பொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி டோல்ட் தட் எவ்ரி திங் பொல்யூஷன்ஸ். பயோகண்ட்ரோல் மெத்தட் ஹஸ் நோ ஆர்ம்ஸ், நோ சச் எ ப்ராப்ளம்ஸ். ஏன் சார் அப்படின்னா, இவங்க யாரை போய் கில் பண்ண போகிறதில்ல, எல்லாரையும் கில் பண்ண போகிறதில்ல. டார்கெட்டட் பெஸ்ட், இலக்கு சார்ந்தவங்களை மட்டும்தான் கில் பண்ண போகிறாங்க. அதனால நமக்கு வந்து அது பெனிஃபிஷியல் திங்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ டு கண்ட்ரோல் த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர். ஸோ நெக்ஸ்ட் பேசில்லஸ் thuringiensis. வாட் இஸ் த நேம்? பேசில்லஸ் thuringiensis. இந்த லெசன் படிச்சிருங்க அப்படின்னா பயோடெக்னாலஜியில் கொஞ்சம் படித்த மாதிரி, டெஃபினெட்லி அப்ளிகேஷன்ஸில், ரைட்? பிடி பிரிஞ்சால், பிடி காட்டன், ரைட்? வி ஆர் கோயிங் டு ரீட் இன் தட் ஒன். Bacillus thuringiensis is a type of bacteria. Is it gram-positive rod-shaped bacteria which can produce the endospores? என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? எண்டோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும். டு கண்ட்ரோல் த பட்டர்ஃப்ளை கேட்டர்பில்லர். பட்டர்ஃப்ளையோடைய கேட்டர்பில்லர் இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரஸ் என்ன தெரியுமா? கேட்டர்பில்லர்னு சொல்லக்கூடியதும் பிளஸ் இந்த லார்வல் ஸ்டேஜ் தான் அதிகமாக வந்து ஈல்டை வந்து பாதிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அதிகமாக தழையை சாப்பிடுவாங்க, கேட்டர்பில்லர்ஸ். The dried spores of BT. BT means what? Bacillus thuringiensis. Available in sackets. Packet இருக்கு, right? Are mixed with water. They are going to mix with the water and sprayed on the vulnerable plants such as brassicas and fruit trees. Brassicaceae. Is it right? Okay. Mustard, fruit trees. So இது மேல நம்ம ஸ்ப்ரே பண்றப்போ these are eaten by the caterpillars. யார் சாப்பிட்டது? Caterpillar சாப்பிட்டுச்சு. In their gut, the toxin is released and the larva get killed. So it is going to be produces two types of things, right? Okay, inactive toxin இருப்பாங்க. கட்டோடைய அல்கலைன் பிஹெச் குள்ள போன உடனே they will become as a active toxin மாறிடுவாங்க. ஆக்டிவ் டாக்ஸினா வந்த உடனே they will kill that organism by making some pores in the stomach, intestine. Intestine சின்ன சின்ன ஓட்டை போட்டு சாவச்சிடும் அந்த பூச்சியை. ஓகே, scientists have introduced the Bacillus thuringiensis toxin genes into multiple plants. Example, BT cotton. RDNA டெக்னாலஜி மூலமா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. we will go to read in the biotechnology lessons. Okay, so BT cottons can be produced by the gene introductions from Bacillus thuringiensis. Bacillus thuringiensisலேருந்து ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அந்த பிளான்ட்னா இருது ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுது. இப்போ இந்த இன்செக்ட்ஸ் வந்து சாப்பிடுது அப்படின்னா அந்த இன்செக்ட்ஸ் என்ன ஆயிரும்? இப்போ டெத் ஆயிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ்னா பேசில்லஸ் thuringiensis, பிடி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ரைகோடர்மா. நம்ம அங்கே சைக்ளோஸ்போரின் ஏ ப்ரொடக்ஷன் பண்ணுறது ட்ரைகோடர்மா பாலிஸ்போரம்னு சொன்னேன். அப்போவே என்ன சொன்னேன்? ட்ரைகோடர்மான்றது ஃபங்கஸ். நெக்ஸ்ட் படிக்க போகிறோம், ஞாபகம் வச்சிங்க அப்படி சொன்னேன். ட்ரைகோடர்மா ஸ்பீஷியஸ் இஸ் ரைட் ஃபங்கஸ். தே ஆர் சீன் இன் த ரூட் ஈகோசிஸ்டம். எங்கே இருக்காங்க? ரூட் ஈகோசிஸ்டத்தில் இருக்காங்க, ரைட்? they control the several plant pathogens. நிறைய plant pathogens கட்டுப்படுத்த போறாங்க. Trichoderma viridae அப்படி சொல்லுவாங்க. What is it? Trichoderma viridae. So next, baculoviruses. நீட் கொஸ்டின்ஸ்ல அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு இடம் baculoviruses. வைரஸால நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குதா அப்படின்னா is it this is right? Sometimes we will go to use some things, right? Baculoviruses, especially genus Nucleopolyhedrovirus. What is the genus? Nucleopolyhedrovirus.
நீட் கொஸ்டின்ஸ். பேக்லோவைரஸ் அட்டாக்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்த்ரோபோட்ஸ். யாரெல்லாம் பிளான்ஸில் டிசீஸ் காஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ண போகிறாங்க. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஸ்பீசியஸ் ஸ்பெசிஃபிக். கரெக்டாக எந்த ஸ்பீசிஸை நீங்கள் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் இந்த வைரஸை பயன்படுத்தினா போதும். நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா குறிப்பிட்டவங்களை மட்டும் தான் தாக்குவாங்க. நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா குறிப்பிட்டவங்களை மட்டும் தான் கில் பண்ணுவாங்க. இன்செக்டிசைடல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிசைரபிள் இன் ஐபிஎம். வாட் இஸ் இட் ஐபிஎம்? நீட்டு கொஸ்டின்ஸில் வரலாம். இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்படி சொல்லுவாங்க. இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரோக்ராம் டு கன்சர்வ் த பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே கில் பண்ணாமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்கானிஸை விட்டுட்டு யாரெல்லாம் டிசீஸ் காஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கில் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துறதுக்கான விஷயம் இதில் இருக்குது. பேக்லோ வைரஸஸ் என்ன ஜீனஸ்? பேக்லோ வைரஸோடைய ஜீனஸ் என்னம்மா? பாலி ஹெட்ரோ வைரஸ். முன்னாடி என்ன சேர்த்துக்கணும்? நியூக்ளியோ அப்படின்னு. நியூக்ளியோ பாலி ஹெட்ரோ வைரஸஸ். ரைட். So next, microbes as biofertilizers. So microbes as biofertilizers. What is a biofertilizer? What is a fertilizer? To increase the soil fertility or to increase that yield by increasing that fertility. Fertility அதிகப்படுத்தும் போது நமக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகும்? கண்டிப்பாக yield வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஒர்க் செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர்கானிசை யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே ரைட். ஸோ ஹியர் biofertilizers are organism that enrich the nutrient quality of the soil. சாயிலோடைய நியூட்ரியன் குவாலிட்டி என்ன பண்ண போகிறோம்? இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரைட். எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஃபங்கை, சைனோபாக்டீரியா எக்ஸெட்ரா நிறைய பேர் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதில் ப்ரிடாமினன்ஸ் இஸ் ரைட் இங்கே பாக்டீரியா, ஃபங்கை அண்டு சயனோபாக்டீரியா. ஸோ ரைசோபியம் is a symbiotic bacteria. What is a symbiotic bacteria? They will have that both are benefited. ரெண்டு ஆர்கானிசமே benefited. பட் இட்ஸ் நாட் என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் இப்படி இருந்தால் தான் சர்வே ஆவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சிம்பியோட்டிக் சொல்கிறோம். ரைட். ஈகோசிஸ்டத்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியல் திங்ஸாக இருக்கணும். ரைட். பயோஃபர்டிலைசர்ஸ் ரைசோபியம் இஸ் தட் சிம்பியோட்டிக் பாக்டீரியா இன் ரூட் நாடுல்ஸ் ஆஃப் leguminous plants. Leguminous plants means what? So here they will contain that root nodules. Leguminous plantsல கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ரூட் நாடுல்ஸ் இருக்கும். That is example is it groundnut. So fix atmospheric nitrogen through that enzymatic mechanism by the gene expressions. Right. Free living bacteria in the soil, example Azospirillum and Acetobacters. So இப்போ ரூட் நாடுல்ஸ் அப்படின்னு சொன்னா யார் ஞாபகம் வரணும்? ரைசோபியம். ஃப்ரீ லிவிங்னா யார் ஞாபகம் வரணும்? Azospirillum and Acetobacter. Enrich the nitrogen content of the soil. Fixation of atmospheric nitrogen through that enzymes. Nitrogenase அப்படின்ற ஒரு என்சைம் கோட் பண்ற ஜீன் பேர் வந்து நிஃப் ஜீன் சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? நிஃப் ஜீன். NIF நிஃப் ஜீன் தான் நைட்ரோஜினேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த நைட்ரோஜினேஸ் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருந்து நைட்ரஜனை சாயில்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் mycorrhiza. Myco means fungus. Myco means fungus. Rhiza means is going to be root like root. So we call it as na fungus root. Simply சொல்லணும் அப்படின்னா fungus root அப்படின்னு சொல்லப்படும். Right. Symbiotic association of fungi. Example glomus. So நிறைய mycorrhiza இருக்குமா? Vesicular, arbuscular mycorrhizae, ectomycorrhizae, endomycorrhizae, ectoendomycorrhizae. Right. Ectomycorrhizae ரூட்டுக்கு வெளியிலே மட்டும். எண்டோமைக்ரோரைசே ரூட்டுக்குள்ள மட்டும் எண்டோஃபைட்டிக் ஃபங்கையா. எண்டோனா உள்ள கொஞ்சம் வெளியில கொஞ்சம். ஓகே. வேம் வெசிகுலர், ஆர்பஸ்குலர், மைக்ரோரைசே இதெல்லாம் டைப்ஸ். மைக்ரோரைஸோட டைப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபங்கஸோடைய குளோமஸ்ன்றது மைக்ரோரைஸாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு. போத் ஆர் பெனிஃபிட்டட். ஃபங்கைக்கும் நன்மை இருக்கு, ரூட்டுக்கும் நன்மை இருக்கு. இப்படி ரைசோபியத்துக்கும் நன்மை இருக்குது, ரூட்டுக்கும் நன்மை இருக்கு. ஓகே ரைட். இந்த ஃபங்கஸ் கெட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த பிளான்ட்ஸ். யார்கிட்ட இருந்து ஃபுட் வாங்கிக்கிறாங்க? பிளான்ட் கிட்ட இருந்து ஃபங்கஸ் வந்து ஃபுட் வாங்கிக்குது. ஸோ த ஃபங்கல் சிம்பியான்ஸ் பெர்ஃபார்ம் த ஃபாலோவிங். ஸோ ஃபங்கஸ் என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போறாங்க? அப்சர்வ் த பாஸ்பரஸ் ஃப்ரம் த சாயில் அண்ட் பாசஸ் இன்டு த பிளான்ட்ஸ். பாஸ்பேட் சொலிபிளைசேஷன் ஆர் பாஸ்பேட் மொபிலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. சாயில இருந்து பாஸ்பேட்டை அப்சர்வ் பண்ணி எங்க கொடுக்க போறாங்க? ரூட்டுக்கு கொடுக்க போறாங்க. கிவ் ரெசிஸ்டன்ட் டு த ரூட் பார்ன் பேத்தோஜன்ஸ். ரூட்ல இருந்து உருவாகிற பேத்தோஜெனிக் ஆர்கானிசத்தை என்ன பண்ண போறாங்க?
கட்டுப்படுத்த போறாங்க. ஐ ஆல்ரெடி டோல் ரைட். ஓகே, ஆல்ரெடி ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்கானிசம் என்ன பண்ணாது, இன்னொரு ஆர்கானிசம் வர விடாது. அண்ட் டாலரன்ஸ் டு த சலினிட்டி அண்ட் டிராஃப்ட். நீட் கொஸ்டின்ஸ்மா. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறட்சி, டிராஃப்ட்னா வறட்சி. ஓகே ரைட். சலினிட்டி அப்படின்னா தண்ணி உப்பு தண்ணியா மாறுது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அந்த ரூட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிஸ் கொடுக்கும். ஓகே, ரூட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கிவ் ஓவரால் இன்க்ரீஸ் இன் த பிளான்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட்ஸ். அதிகமா தாவரத்தினுடைய வளர்ச்சி மற்றும் பெருக்கத்துக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. என்ன ரைஸா, மைக்கோரைஸா. எக்ஸாம்பிள் யாரு, குளோமஸ். ஓகே, என்ன அசோசியேஷன், சிம்பியோட்டிக் அசோசியேஷன். ஃபங்கைக்கு என்ன நன்மை, பிளான்ட் கிட்ட இருந்து ஃபுட் கிடைக்குது. பிளான்ட்டுக்கு என்ன நன்மை, தண்ணி அப்சர்வ் பண்ணி கொடுக்கும், மினரல்ஸ் அப்சர்வ் பண்ணி கொடுக்கும், ரூட் பேத்தோஜன்ஸ் எதுவும் வராம பார்த்துக்கும், சலினிட்டி அதுக்கப்புறமா டிராஃப்ட் கண்டிஷன்ஸ்லையும் கட்டுப்படுத்துவாங்க, பாதுகாப்பாங்க. பிளான்ட்டை வந்து பாதுகாக்க போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். So next one is cyanobacteria. Isn't it nothing but blue green algae? BGA ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், BGA. Is it right? Blue green algae. So these are the autotrophic microbes. Especially they are coming under that bacteria. Especially they are coming under that Monera kingdom or Monera kingdom. They fix that atmospheric nitrogen. Example, Anabina, Nostoc, Oscillatoria, etc. Okay, Anabina, Nostoc, Oscillatoria. These things as we already discussed in the biological classification itself. In paddy fields, cyanobacteria serves as the biofertilizer. It also adds organic matter to soil and increases soil fertility. Need questions. So paddy fields la yaar vandu biofertilizer act panna poranga, cyanobacteria. Paddy fields, rice root field la vandu cyanobacteria va enna panna poranga, biofertilizer act panna poranga. It also adds that organic matter to the soil and increase its soil fertility. So thank you for your watching. Okay, we will discuss that next chapter in next video. Okay, thank you.